ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டெக் தலைவாம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டார் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை வந்து எப்படி நீங்கள் அந்த டார் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுறது, அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து அந்த டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது, அதாவது விபிஎன் மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதை வந்து எப்படி நீங்கள் உங்களோட ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 அப்ளிகேஷனுக்கோ இல்லை 4 அப்ளிகேஷனுக்கோ உங்களோட தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் எப்படி வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற அதுக்கான ஒரு எபிசோடு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு வந்து டார் ப்ரௌசர் இல்லை டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்மள கூகுள் அப்படின்றது வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அது எந்த வகையிலையும் சரி, நம்ம யூஸ் பண்ண நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அந்த வெப்சைட்டு கூட வந்து நமக்கான ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆனாலும் சரி, கூகுளோட வெப் ஹோஸ்டிங்கில் கண்டிப்பாக வந்து அது ஸ்டோர் ஆகும். நம்ம மொபைலில் இருக்கிறத டெலிட் பண்ணாலுமே சரி, கூகுளோட வெப் ஹோஸ்டிங்கில் கண்டிப்பாக நமக்கான ஒரு இடம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இருக்கும் டேட்டா சென்டரில். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்ச் ஃபைல் நம்ம மொபைலில் இருக்கிறது போல் நம்மளோட அக்கௌண்ட்டுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூகுளோட டேட்டா சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் நமக்காக ஒதுக்கி இருப்பாங்க. அதாவது நம்மளோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அவங்களோட டெராபைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரைவோ வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் கேட்ச் ஃபைல்ஸில் வந்து நம்ம இங்கே ப்ரௌஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். அது மூலயமா வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது அவங்க வந்து கண்காணிப்பாங்க. அது மூலமாக கண்காணிக்கலாம், அல்லது நம்ம மொபைலில் நேரடியாக ஆக்சஸ் பண்ணி அவங்க கண்காணிக்கலாம். இது போல் நிறைய வழிகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழிகள் தான் என்பது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் அப்ளிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறோம். அப்படி கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டார் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய விபிஎன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து விபிஎன் மோட ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்கும், ரெக்வஸ்ட் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விபிஎன் மோட ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து விபிஎன் கண்ட்ரோலுக்கு வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ப்ரௌஸ் பண்ணுற எதையுமே வந்து கேட்ச் ஃபைல்ஸை எடுத்துக்காது, ஸ்டோரும் பண்ணாது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டேட்டா வந்து நமக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, கூகுளில் போய்ட்டு இப்போ நிறைய விஷயம் சர்ச் பண்ணுவீங்க. அதாவது போர்ன் வெப்சைட்லாம் நிறைய சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணும்போது வந்து ஓப்பன் ஆகாது. அதே போல் இந்த விபிஎன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பாம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் டார் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாம் எப்படி தயாரிக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு விளக்கத்தோடு கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து நிறைய வந்து திருடு போயிட்டுருக்கு. அப்படி திருடு போகிற டேட்டாவில் திரும்பி எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க அந்த டேட்டா அவங்க எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்பர் இது மூலமாக வந்து நமக்கு திரும்பி அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்களே யோசிப்பீங்க, ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வந்திருக்கும். அப்படி வர மெசேஜ் வந்து நம்மளோட நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அது வந்து இது போல் வெப்சைட் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் போல் நிறுவனங்களை கூகுள் போன்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு அது கொடுக்குறோம், ஃப்ரீயாக உங்களுக்கு இது கொடுக்குறோம். உங்களோட டேட்டாஸ், அதாவது உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, உங்களோட பின்கோடு, உங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க, இமெயில் ஐடி கூட கேட்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். உங்களோட உங்களோட ஒருத்தருடைய டேட்டா அவங்க வந்து ₹1 இல்லை 1 கோடி ரூபாய்க்கு விற்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை போல் வந்து ஒரு 1 கோடி பேர்கிட்ட இல்லை 1 லட்சம் பேர்த்துக்கிட்ட பார்த்துக்கலாம். 1 லட்சம் பேர்த்துக்கிட்ட இதே போல் அவங்க டேட்டா ஏதோ ஒரு கம்பெனி வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் குறிப்பாக தாம்பரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 2 லட்சம் இல்லை 3 லட்சம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 லட்சம் கூட வச்சுக்கலாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆகிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் சரி தன்னோட செலவை குறைச்சிட்டு தன்னோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் நினைப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் மொபைலுக்கு போகிற மாதிரி அனுப்பிட்டேன்னா தேவையானவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இது கிடைக்கும். ஏன்னா இப்போ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி
டார் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட ஃபோன் நம்பரை விற்பாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவார், அவர் போயிட்டு வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து இதுமாதிரி ஃபோன் நம்பர் தேவை அப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் நம்பருக்கு இவ்வளோ பர்டிகுலர் பைசா, ஒரு ஃபோன் நம்பருக்கு 50 பைசா வச்சுக்கோங்களேன், அப்படி கனெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு 50,000 வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்கும். அந்த 50,000 அவர் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்ப போகிறாரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி பார்த்தாலும் அந்த ₹1,00,000 முடிஞ்சிடும். ₹1,00,000 75,000 வந்து அவரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது கான்செப்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ₹1,00,000 ₹1,50,000 இல்லை ஒரு ₹3,00,000 வரலையும் அவருக்கு லாபம் தான். ஓகேங்களா? இது போன்றது தான் வந்து இந்த ப்ரௌசர் வந்து யூஸ் ஆகுது. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து அந்த ப்ரௌசரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆர்போட் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்போட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா டார் அவரோட ஒரு அங்கம் தான். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே VPN மோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே கேட்கும், உங்களுக்கு ஓகே கேட்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார் ப்ரௌசர் எனேபிள் ஆகிடுச்சு. டார் ப்ரௌசர் எனேபிள் ஆனாலும் சரி நீங்கள் உங்களோட ஆப்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டிவைஸ் VPN இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மொபைலில் இருக்கக்கூடிய நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து இங்கே காட்டுது. ஒரு சின்ன சின்ன ஆப்ஷனும் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக காட்டுது பாருங்க, இருக்குங்களா? இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து எதை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து இப்போ நம்ம ப்ரௌசிங் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ப்ரௌஸ் பண்ணுற டேட்டா ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரோமை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வேறு என்ன நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. எனக்கு தேவையானதை மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கூகுள், அதையும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கூகுள் வழியாக நான் ப்ரௌஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்து ப்ளே ஸ்டோர் மூலமாக நான் என்னோடய ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறனோ அதையும் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 18+ ஆப்லாம் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது. அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம், இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு டார் அப்படின்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணுறது மூலமாக நாம் அதை வந்து அன்லாக் பண்ண முடியும். அதாவது அவங்க வந்து அவங்களோட கண்டிஷன் வந்து அப்ளிகபிளாக தான் இருக்கும். அதாவது அந்த பேரண்டல் கண்ட்ரோலில் 18+ ஆப் வரக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இதுபோல் நிறைய இருக்குது. இன்ஸ்டாகிராம் இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, ஃபோன் கால் கூட வந்து இந்த மாதிரி இருக்குது, டார் ப்ரௌசரில் இருக்குது. அதுவாக இருக்கட்டும், சாம்சங் கீபோர்டாக இருக்கட்டும், கீபோர்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் இது VPN எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில மாலர் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீபோர்டை வந்து ஹேக் பண்ணாதான் நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டோர் ஒரு சில பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணுவோம். அப்படி என்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீபோர்டே கேட்கும், அதை சேவ் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆயிரும். அப்படி ஃபில் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆட்டோ ஃபில் ஆகிற டேட்டாவை மொபைல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாலர் வந்து கேப்சர் பண்ணி வேறு ஒருத்தருக்கு அனுப்பிட்டுருக்கும். அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இப்போ கஸ்டமைஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட இங்கே பாருங்கள், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல், நீங்கள் வந்து உங்களோட ஹோஸ்டிங், அதாவது வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெப் ஹோஸ்டிங்கிறதை எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கும். இப்போ நீங்கள் டேட்டா செக்யூரிட்டி ஹையாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வந்து டேட்டா செக்யூரிட்டி ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே அந்த இடத்த கொடுக்குறேன். எனக்கு வந்து அங்கேருந்து ஹோஸ்ட் ஆகணும். என்னோட டேட்டாஸ் வந்து இப்போ நான் என்ன ஒரு கூகுளில் போய் எது சர்ச் பண்ணாலும் எனக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டிங் சென்டர்லேருந்து எனக்கு அங்கேருந்து எனக்கு டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தான் அர்த்தம். இப்போ வந்து எனக்கு வந்து ஹோஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டேட்டா செக்யூரிட்டியாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா, அதாவது MP அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அது நெட்வொர்க்கும் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு டேட்டான்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆயிரும்.
எம்பின்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே காலியாகும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய வெப் ஹோஸ்டிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செக்யூர்டு வெப் ஹோஸ்டிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, உங்களோட தேவைக்கிறப்ப நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹைலி டேட்டா செக்யூர்டு இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் வந்து உங்களோட டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கண்ட்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் யுனைடெட் கிங்டம் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து ஸ்பெயின் கொடுத்துக்கலாம், கனடா கொடுத்துக்கிறேன், ஆஸ்திரேலியா கொடுத்துக்கிறேன், எது வேணால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை நான் இப்போ சுவிட்சர்லாந்தே கொடுத்துக்கிறேன். எனக்கு சுவிட்சர்லாந்து கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இங்கே ஹோஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ப்ரௌசரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. அதாவது பர்டிகுலர் ஆப்ஸுக்கு நீங்கள் டார் ப்ரௌசரை கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதை கஸ்டமைஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து இப்போ அந்த டார் ப்ரௌசரை ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏர்போட் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் ஏர்போட் அந்த ஆப்ஷன் மேலே அந்த ஆனியன் அப்படின்ற மாதிரி ஒரு லோகோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு ஏர்போட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் VPN அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எதுவுமே வந்து லீக் ஆகாது. எந்த ஒரு டேட்டாவும் வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களை விட்டு போகாது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.